ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி ஒரு புதுசாக வித்தியாசமாக ஒரு கண்டென்ட் எடுக்கலான்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் என்னன்னா, நம்ம டிஜே மைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிடுச்சு. அந்த வீடியோ ஒரு 18 மினிட்ஸ் வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தேன் வேலூர்லேருந்து. அது என்னென்னா, கடைசியாக அது வாய்ஸே ரெக்கார்ட் ஆகலை. நான் பேசிட்டு எல்லா வாய்ஸுமே போயிடுச்சு. அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது தான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இது பிடிச்சா நீங்கள் பாருங்கள், பிடிக்கலன்னா மேலே தள்ளி விட்ருங்க. அதில் நடந்த சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது இப்போ வீட்டில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஃபேன் ஓடிட்டுருக்கு. அதனால் பேக்ரவுண்ட் நாய்ஸ் மட்டும் ஃபேன் மட்டும் கேட்கும்னு நினைக்கிறேன். நான் இதை ரெக்கார்ட் பண்ணி அதில் அட்டாச் பண்ணுறேன், ஓகேங்களா? ஏன்னா மைக்கில் பேசினா சில டைம் எப்படி சொல்கிறது, நாய்ஸ் கேன்சலேஷன் அதிகமாக கேட்குது. அதனால் எனக்கு ஒரு பெஸ்ட்டான மைக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு கேமரா யூஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேன்னா, நேற்று பேசிட்டு வந்தபோது, அதாவது நேற்று எப்படி சொல்கிறதுனா, முந்தா நேற்று இன்சூரன்ஸ், ஓகேங்களா, இன்சூரன்ஸ் போட்டுட்டு நம்ம பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கலான்னு போனோம். அங்கே மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சி, ஓகேங்களா. அன்றைக்கி அதுக்கப்புறம் எங்கள் ஓனர் டியூட்டி கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அந்த ஓனர் டியூட்டி கூப்பிட்டோன்னே ஒரு 10 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவர் 3 மணிக்கு ட்ராப் சொன்னார். அந்த 3 மணிக்கு நான் ட்ராப் எடுத்துகிட்டு சென்னை போயிட்டேன். சென்னை போயிட்டு கஸ்டமரை ட்ராப் பண்ணிவிட்டேன். எனக்கு ஒரு 8 மணிக்கு பிக்கப் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. நான் போய் கீதமில் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு, கீதமில் கார் பார்க்கிங் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் ஓனர் ஃபோன் பண்ணேன், டீட்டெயில் அனுப்புனேன். 7 மணிக்கு அனுப்புகிறேன்பான்னாரு. அப்புறம் அது வரலும் நான் ஃபோனு நோண்டின்னு வீடியோலாம் அப்லோட் பண்ணிவிட்டு எடிட்டிங் பண்ணிவிட்டு இப்படியே போயிட்டு இருந்துச்சு. டைம் ஆகிடுச்சு. அப்புறம் 7 மணிக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயில் கேட்டேன். அப்புறம் 8 மணிக்கு லேண்ட் ஆகிற ஃப்ளைட்டு லேண்ட் ஆகலை. அப்படி இப்படி ஒரு 10:30 இருக்கும், ஓகேங்களா. 10:30 மணி லேண்ட் ஆச்சு. அப்புறம் அதான் 9:40 லேண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் 9:40 லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் போய் சாப்பிட்டேன். 2 இட்லி, சாரி 2 பரோட்டா, ஒரு தோசை, ஆம்லேட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பில்லு கொடுத்துட்டு நான் காரில் நோண்டிகிட்டு இருந்தேன். கஸ்டமர் ஃபோன் பண்ணாங்க, ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. நான் அவங்கள பிக்கப் பண்ணும்போது கரெக்டாக ஒரு 10:10 இருக்கும். நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். சாப்பிட்றேங்க அப்படின்னாங்க. ஹிந்திக்கார கஸ்டமர் தான். நான் சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நேராக பிக்கப் பண்ணி நான் கீதம் ஹோட்டலில் தான் எப்போவுமே நிப்பாட்டுறது. அதனால் கீதம் ஹோட்டலில் சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். இல்லை, அங்கே வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நேராக திரும்பி பாலாஜி ஹோட்டலில் விட்டேன். உள்ளே விட்டோன்னே நான் காரில் உட்காந்துருந்தேன். வாங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. இல்லைங்க, நீங்கள் போய் சாப்பிட்டாங்கன்னு. அப்புறம் உள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வச்சு என்னையும் கூப்பிட்டாங்க. நானும் போய் உட்காந்தேன். நான் மட்டும் டீ மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் நேராக என்ன பண்ணார், மறுபடியும் நீங்கள் எதனா சாப்பிட்றதுனா சாப்பிடுங்க, தோசை கூட சாப்பிடுங்க அப்படின்னாரு. இல்லை, நான் டீ சாப்பிட்டு கிளம்பிட்டேன். நேராக பொடின்னு பிடிச்சிட்டு நைட்டு அப்படி இப்படி, ஓகேங்களா. வெடிகாலம் வந்தேன். மணி ஒரு எத்தனை மணிக்கு, 10:30 11, ஓகேங்களா. அங்கேயே 11 ஆயிடுச்சு. அப்புறம் 11, 12, 1, 2, ஓகேங்களா. 2 மணிக்கு 11, 12, 1, 2, 2 மணி, அதான் 1:45, 2 மணி வீட்டுக்கு படுக்கும்போது, ஓகேங்களா. அம்மா கதவு திறக்கலை. அப்புறமா விடிகாலம் ஒரு 3 மணி போல் திறந்தாங்க. நான் 4 மணி போல் திறந்தாங்க. அப்புறம் உள்ளே போய் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் எனக்கு டியூட்டி சரியாக வரல, ஓகேங்களா. அதுக்கப்புறம் மதியம் ஒரு டியூட்டி எடுக்கலான்னு போகிறேன். அதுக்கப்புறம் இடையில் எப்படி சொல்கிறது, இந்த படம் அன்றைக்கி அமாவாசைங்களா, வீடு துடைச்சிட்டு, வீடு நான் துடைக்கல, வீடு பெருக்கினேன். அப்புறம் இருந்தது தலகாணி உரம், பெட்ஷீட்டு எல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு, ஏன்னா அன்றைக்கி லேட்டாக வந்தீங்களா, அன்றைக்கி எனக்கு டியூட்டி ஆகலை. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு திரும்பி நான் புரண்டு படுத்துனுங்க ஃபோன் நோண்டிக்கின்னு. அதுக்கப்புறம் திரும்பி இந்த என்ன சொல்கிறது, ராம் சரணுக்கு படம், தெலுங்கு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு நெட்ஃப்ளிக்ஸில். நான் அந்த படம் பெட்டியோ நோவோ அந்த படத்தை நான் பார்த்துன்னு இருந்தேன். பார்த்துன்னு இருக்கும்போது அப்புறம் பசிச்சிச்சு, போய் சாப்பிட்லான்னு சாப்பிட்றேன். அந்த படம் எப்படின்னா, இந்த மலையோரத்தில் மக்கள் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஒரு ஊருக்கு எந்த ஒரு வசதியுமே இருக்காது. ஒரு பஸ் வசதி, ஒரு பைக் வசதி, ஒரு ட்ரெயின் வசதி, ஒரு ஃப்ளைட் வசதி, எந்த வசதியுமே இல்லை. அந்த ஊருக்கு நம்ம நடந்து தான் போகணும். 2 நாள் ஆகும் அவங்க ஊருக்கு. அந்த டவுன்ஸ், அதாவது நம்ம இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு சிட்டிலேருந்து ஒரு வில்லேஜுக்கு போகணுன்னா 2 நாள் நடக்கணும், ஓகேங்களா. நடந்து போனால் தான் எல்லாமே அவங்களுக்கு.
நீங்கள் படிக்கிறதுக்கு கூட 2 நாள் அதாவது சிட்டிக்கு வந்தால் மட்டும்தான், வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு வந்தால் மட்டும்தான் படிக்க முடியும். எந்த ஒரு வசதி வாய்ப்புமே இல்லை அவங்களுக்கு. ஒரு ஆதார் கார்டு, ஒரு பேன் கார்டு, எந்த ஒரு வசதியும் வாய்ப்புமே இல்லை. அதாவது இந்தியாவில் இருக்க ஒரு குடியுரிமையை கூட இல்லாத ஒரு இது அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அவ்வளோ நல்லா காட்டியிருப்பாங்க. இன்னும் வந்து அப்படியே அந்த படம் பார்த்துட்டே அப்படியே போச்சு. ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து ராம் சரண் வந்து பேட்டிங், ஓகேங்களா, அதாவது பேட்டிங்கை வந்து இது பண்ணுவார். இந்த எப்படி சொல்கிறது, கிரிக்கெட் மேட்ச் போய் ஆடுவார். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து குஸ்தி கற்றுப்பார். தேர்டு வந்து ரன்னிங், ஓகேங்களா. அவருக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் இல்லைங்களா. அந்த லாஸ்ட்டு வந்து அந்த ரன்னிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இன்ட்ரோல் முன்னாடி அவருக்கு வந்து அதாவது குஸ்திலேயே வந்து ஒருத்தர் வந்து என்ன ஆகும்னா காலில் அடிச்சிருவார், ஓகேங்களா. வில்லை வந்து காலில் அடித்து உடச்சிருவார். நீ குஸ்தி நல்லா ஆடுற என்னோட, அதனால் நீ ஆடவே கூடாது அப்படின்னு காலை அடித்து உடச்சிருவார். அதுக்கப்புறம் வந்து அவர் இன்ட்ரோலில் வந்து ட்ரெயினில் போய்ட்டு இருக்கும்போது என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி காலை உடச்சிப்பார். உடச்சின பிறகு தான் அவர் வந்து ரன்னிங்கில் கலந்துட்டு போவார். ரன்னிங்கில் கலந்துட்ட பிறகு அந்த கோல்டு கப்பு, அதாவது தங்கம் மெடல் வாங்குறதுக்கு போய் வந்து வின் பண்ணுறதுக்கு போவார். அது முன்னாடியே வந்து ஸ்டேஜில் சொல்லுவார், எனக்கு வந்து அந்த இது வேணும், மைக் வேணும், நான் பேசணும் கொஞ்சம், எங்கள் ஊரில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, எங்கள் ஊரில் ட்ரெயின் கூட நிற்கலை, அதாவது ஒரு உயிரை எடுத்துகிட்டு, அதான் ஒரு உயிர் இறந்த உயிரை கூட என்னால் எடுத்துகிட்டு போய் இதுதான் எங்கள் சொந்தக்காரங்க அப்படின்றது கூட சொல்ல முடியல. ஏன்னா அடையாள அட்டை கேட்குறாங்க, ஒரு ப்ரூஃப் கேட்குறாங்க, டெத் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்குறாங்க அப்படின்னு அந்த படத்தில் வந்து அவ்வளோ தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒரு படம் இன்றைக்கி வந்திருக்கு. ஆனால் இதை வந்து நிறைய பேர் நெகட்டிவாக சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக எனக்கு வந்து படம் பிடிச்சிருக்குங்க, ஓகேங்களா. ஏன்னா இப்படி ஒரு படம் வந்து வந்ததுனால தான் இப்படி ஒரு மலையோர மக்கள் வந்து இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு இந்த படத்து மூலயமா தெரிய வந்தது. உண்மையாக வந்து எப்படி சொல்கிறது, வேறு லெவலுங்க படம். உண்மையாக செம்மையாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ஓகேங்களா. அதனால் நான் அந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஓகே. அதுக்கப்புறம் வந்து என் ஓனர் ஃபோன் பண்ணால் மணி ஒரு 1:30 மணிக்கு வந்துருப்பாராம். 1:30 மணிக்கு வந்துட்டு மதியம் டியூட்டி இருக்குது அப்படின்னாரு. நான் வந்து அப்போ சாப்பிட்டுட்டு இருந்தேன் இல்லைங்களா, சாப்பிட்டு கிளம்பும்போது மணி ஒரு 3 மணி சொன்னார். அப்புறம் 1:30 மணிலேருந்து 3 மணி ஆகிடுச்சு. அப்புறம் அங்கே போனேன். நான் வந்து டீ சாப்பிட்டுட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன். வண்டி பார்க்கிங்கில் இருக்குது, நீ எடுத்துகிட்டு கிளம்பிடு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நான் எடுத்துகிட்டு கிளம்பிடுப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் கஸ்டமர் ப்ளேஸு போய் கஸ்டமரை பிக்கப் பண்ணி உட்கார வச்சுட்டு கிளம்பிட்டேன். எங்கன்னா சென்னை ஏர்போர்ட் தான், ஓகேங்களா. ஏர்போர்ட் போய்ட்டு மணி எத்தனை மணிக்கு, 1:30ங்களா, ஆமாம் 1:30 மணி, 3 மணி கிளம்புறேன். இப்படி கஸ்டமர் எடுத்துகிட்டு போய் 2:30 மணி கிளம்புறேன். 2:30, 3:30, 4:30, ஓகேங்களா. 4:30 மணிக்கு இறக்கி விட்டேன். அப்புறம் வழக்கம் போல் தான், ஓகேங்களா. 4:30 மணிக்கு இறக்கி விட்டேன். அப்புறம் கீதாம்பில் போய் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு பாத்ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ளைன் தோசை, ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வெயிட் பண்ணேன். மணி ஒரு 9 மணி, ஓகேங்களா. அதான் 8 மணிக்கு லேண்ட் ஆக வேண்டிய ஃப்ளைட்டு ஒரு 10 மணிக்கு அந்த மாதிரி டைப்பில் லேண்ட் ஆச்சு, ஓகேங்களா. அதான் 7 மணி 8 மணிக்கு லேண்ட் ஆக வேண்டிய ஃப்ளைட்டு 10-11 மணிக்கு லேண்ட் ஆச்சு. அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், 11 ஆயிடுச்சிங்களா, 11 மணி அங்கேயே ஹோட்டலில் சாப்பிட்ணும். நான் கஸ்டமர் சாப்பிட விட்டேன். என்னை கூப்பிட்டான். இல்லைடா நான் மறுபடியும் ஒரு டீ மட்டும் குடிச்சிக்கிறேன்டா அப்படின்ட்டு. அதே கஸ்டமர் மாதிரியே தான் இருக்குது, என்ன பண்ணுறதுங்க. ஒரு டீ சாப்பிட்டுட்டு கிளம்பி பிடியும் பிடிச்சேன். திரும்பி காஞ்சிபுரத்துக்கிட்ட வரும்போது அப்புறம் ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் பிடியும் பிடிச்சேன். மணி வந்து 1 மணி, ஓகேங்களா. 1 மணிக்கு வேலூர் வந்தேன். 11 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி 1 மணி, அதான் 11, 12, 1 சாரி வீட்டில் போய் படுக்கும்போது 2 மணி இருக்கும். 10:45 இருக்கும்னு நினைக்கிறேன். 10:45 கிளம்பியிருப்பேன். அதான் 1 மணி வேலூர் வரும்போது வேலூரில் வந்து கார் பார்க்கிங் பண்ணிட்டு வண்டியிலே பற்றலான்னு தோணுச்சு. அப்புறமா என்ன ஆச்சுன்னா, இந்த மைக்கை வந்து வீடியோ எல்லாம் ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கினே போகலாம், பேசிக்கினே போகலாம். நம்ம வாழ்க்கை என்ன அப்படி இருக்குது, வேலைக்கு போகிறது, தூங்குறது, ஃபோன் நோண்டுறது, சாப்பிட்றது, ஓகேங்களா. பிடிச்ச டைமில் போய் பிடிச்சி சுற்றுறது, ஒரு பிடிப்பே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோமே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. யாரெல்லாம் இருந்தோ ஒரு அநாதை மாதிரி வாழ்கிறது இவ்வளோ ஒரு கஷ்டமான வாழ்க்கை இல்லைங்களா. என்ன பண்ணுறதுங்க, எல்லாத்தையும் தாண்டி தானே அப்படின்ற மாதிரி
எங்கன்னா போகலாம், எதுனா வாங்கலாம். அப்புறம் என்ன தோணுச்சுன்னா எனக்கு கோப்ரோ அந்த ஒரு வாரமாகவே வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, கோப்ரோ வாங்கணும் ஓகேங்களா, ஒரு நல்ல கேமரா, ஒரு நல்ல மைக் வாங்கணும். எப்படி சொல்கிறது, எந்த மைக் வாங்குறது, எப்படிப்பட்ட கேமரா வாங்குறது, எதை பற்றியுமே எனக்கு ஐடியா இல்லைங்க. இதை வந்து எப்படி எடிட்டிங் பண்ணுறது கூட எனக்கு தெரியாது. உண்மையாக வந்து எப்படி அப்லோடு பண்ணணும். நான் வந்து Insta360 பார்த்தேன், X5. அப்போ வந்து கோப்ரோ பார்த்தேன். அப்புறம் வந்து ஆக்ஷன் கேமரா பார்த்தேன். அப்புறம் வந்து டிஜே ஆஸ்மா பார்த்தேன். அப்புறம் மைக் பார்த்தேன் ஓகேங்களா, ஹெட்செட் மைக்கு ஒயர்லெஸ் மைக்கு, ஏகப்பட்ட அக்சசரிஸும் கேமராவும் பார்த்தேன். ஆனால் எதுவுமே வந்து எனக்கு வந்து செட் ஆகலைங்க. ஒரு பக்கம் X5 வாங்குறதா, இல்லை DJI 360 ஆஸ்மோ 360 வாங்குறதா, எல்லாம் எது வாங்குறது, என்ன பண்ணுறது, ஒன்றுமே புரியல ஓகேங்களா. அப்படியே போயிட்டுருக்கு. நானும் டெய்லி வருவேன், வீடியோ பார்ப்பேன். இன்றைக்கி ஃபோனை எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம், நாளைக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம், நாளான்னைக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது, இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது. ஒரு கேமரா வாங்குறதுக்கு இவ்வளோ வந்து நான் யோசித்து பண்ணதில்லைங்க. ஒரு பொருள் வாங்கினா டக்குன்னு யோசிக்காமல் வாங்கிடுவேன். ஆனால் வாங்கிட்ட பிறகு ஃபீல் பண்ணுவேன் ஓகேங்களா, இந்த பொருள் ஏன்டா வாங்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ இன்றைக்கி ஒரு கேமரா வாங்குறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறேன் நானுன்னும்போது எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு சாதாரண ஒரு கேமரா தான்டா, இதுக்கேண்டா எவ்வளோ ஃபீல் பண்ணி வாங்கணும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு மோட்டோ விளாகிங் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லைங்க ஓகேங்களா. ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து ஒரு ஹெல்மெட்டை மாட்டி ஓகேங்களா, அந்த கேமராவை வச்சு அதை ரெக்கார்டு பண்ணி அதை மைக்கில் நம்ம பேசி அதை வந்து ஓப்பனாக எல்லோருமே நம்ம வீடியோ எடுத்து போடும்போது உள்ளுக்குள்ளே அவ்வளோ பயம், ஒரு பதட்டம் ஓகேங்களா. இன்றைக்கி வந்து அதாவது சோஷியல் மீடியாவில் பாதி பேர் முகத்தையே காமிக்காமல் இருப்பாங்க. ஆனால் நம்ம முகத்தை காமிச்சு இவ்வளோ பெரிய விஷயம் செய்கிறோன்னும் போது ரொம்ப பெரிய விஷயங்க ஓகேங்களா. அதாவது ஒரு காலத்தில் வந்து பேசவே வாயே வராது. ஆனால் இன்றைக்கி ஓரளவுக்கு பேசி மீண்டும் மேலே வரணும், அதெல்லாம் வந்து பெரிய விஷயங்க. விட்டால் பேசிகிட்டே இருப்பேன் தொணன்னு. ஆனால் என்ன பேசுகிறேன், ஏது பேசுகிறேன்றதே தெரியாது. ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி இருக்கு இல்லைங்களா. ஏதோ ஒரு அதாவது வாய்ப்புன்றது இன்ஸ்டாவில் வியூஸ் போதோ போலையோ, ஃபேஸ்புக்கில் வியூஸ் போதோ போலையோ, யூடியூப்பில் வியூஸ் போதோ போலையோ, அதெல்லாம் நான் அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லைங்க. அதை பற்றிலாம் ஒரு நல்ல கேமரா, ஒரு மோட்டோ விளாகிங் பண்ணி, ஒரு ட்ராவல் பண்ணி அந்த வீடியோ வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு நல்ல வாய்ஸ் கண்ட்ரோலில். இதனால் நம்மளுக்கு வந்து காசெல்லாம் வராதுங்க ஒன்றும் ஓகேங்களா. யாருக்கு வேணால் எப்போ வேணால் அதிர்ஷ்டம் வரலாம் ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து பார்க்குறனால தான் அதிர்ஷ்டம் வரும், பார்க்காதனாலாம் வரப்போகிறதில்ல. ரொம்ப பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு கேமரா வாங்கி அதுக்கு மெமரி கார்டு போட்டு அதுக்கு அக்சசரிஸ் வாங்கி அதை வந்து எடிட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் அது பக்காவாக ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, நல்ல பிளேஸ்க்கெல்லாம் போய் வீடியோ எடுத்து போட்டு நம்ம கை காசு போட்டு செலவு பண்ணி பெட்ரோல் போட்டு டயர் தேஞ்சி ஆயில் தேஞ்சி அப்புறம் வந்து வழியில் போலீஸ் பிடிச்சா அவங்களுக்கு காசு தரணும். மொழி தெரியாத ஒரு ஊரில் போய் குளிரில் மழையில் ஓகேங்களா ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயன்றது எனக்கு இப்போ தான் ஒன்றா புரியுது. நிறைய விஷயம் இருக்குங்க உண்மையாக. வந்து இதை தான் வந்து நேற்று நான் வண்டியில் வந்து பேசிகிட்டு வந்தேன். ஆனால் என் மைக்கு ஒர்க் ஆகாமல் இப்படி போயிடுச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல. உண்மையாக வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ விஷயம் இருக்குங்க. ஒரு ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. ஒரு கேமரா, ஒரு பேட்ரி, ஒரு மெமரி கார்டு, ஒரு சார்ஜரு, ஒரு மைக்கு, ஒரு ஹெல்மெட்டு, ஒரு பைக்கு மவுண்ட்டு, ஒரு பைக்குக்கான தேவையான அக்சசரிஸு, ஆயிலு, செயின் லூப்பு, செயின் ஸ்பாக்கெட்டு, பத்தாததுக்கு பணம், அப்புறம் வந்து பார்த்தோன்னா அதான் காசு, அப்புறம் நல்ல ஃபுட்டு, நல்ல டீ, அப்புறம் ஹெல்த்தி மாத்திரை, டேப்லெட்டு ஓகேங்களா. நம்ம உடம்புக்கு தேவையான ரெயின் கோட்டு, ரெயின் ஜாக்கெட்டு, நல்ல ஷூ, சாக்ஸு, இவ்வளோ விஷயம் இருக்குங்க. ஒரு மோட்டோ விளாகிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. நான் வந்து இந்த ஃபோனில் பண்ணுறேன். உண்மையாக வந்து எவ்வளோ கஷ்டப்படுறேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஒரு ஃபோனில் வந்து வீடியோ எடுத்து அதை ஈஸியாக வந்து நம்ம இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணிடுறோம். ஏன்னா உண்மையாக எனக்கு எடிட்டிங் பண்ண தெரியாது ஓகேங்களா. எடிட்டிங் பண்ண தெரியாது. அதை வந்து நான் அவ்வளோ ஈஸியாக அப்லோட் பண்ணிடுறேன். ஆனால் இதே வந்து இதை இப்போ இந்த கேமராவில் எடிட்டிங் பண்ணி ஏன்னா கொஞ்சமாவது வந்து அதில் நாலேஜ் இருக்கணும், நம்ம வந்து கற்றுக்கணும்
ஓகேங்களா? இதை எப்படி எடிட்டிங் பண்ணணும், இதை எப்படி வந்து பண்ணக்கூடாது, இதை எப்படி பண்ணலாம், எது பெஸ்ட்டு எது பெஸ்ட்டு இல்லை, எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரிலங்க. இப்போவும் எல்லாமே வந்து நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஒரு பக்கம் ஐஃபோனை விற்றுலாமா, ஒரு பக்கம் வேணாமா, ஒரு பக்கம் விற்றுலாமா, ஒரு பக்கம் வேணாமா. ஏன்னா விற்றுட்டோன்னா வாங்க முடியாது, யாரும் நம்மளுக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஃபோன் வந்துச்சுங்க, மொத்தமாக கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. சரி இதை எப்படி எடிட்டிங் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. அதனால் சரி விற்கலாமா வேணாமா, விற்கலாம் அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் வீடியோ பார்த்துன்னே இருப்பேன். இந்த ஃபோன் வாங்கி இந்த கேமரா வாங்கிடலாம் சென்னை கிளம்பி. ஏன்னா இங்கே வந்து நியர்பையில் எனக்கு கேமரா ஷோரூமே கிடையாது வேலூரில். நியர்பை எல்லாமே சென்னை தான். சென்னையை விட்டா கோயம்புத்தூர். ஓகேங்களா? சென்னையிலேயும் ஒரு ஒரு கடை தான் இருக்குது. ஒரு கடையில் வந்து இன்ஸ்டாவை தவிர வேறு எந்த கேமரா இல்லை. கோப்ரோ கோப்ரோ இன்ஸ்டா மட்டும் தான் இருக்குது. இன்ஸ்டா 360 X5. கோப்ரோ வாங்கலாமா, இன்ஸ்டா 360 X5 வாங்கலாமா, இல்லை 12 வாங்கலாமா, இதை பற்றி எனக்கு ஐடியா தெரிலங்க சுத்தமாக. ஒரு கேமரா வாங்குறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி இருக்குது. உண்மையாக வந்து ஒரு இவ்வளோ பெரிய ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நம்ம யோசிக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ ஐஃபோன்லேயும் வந்து நம்ம நல்லா எடிட்டிங் பண்ணி போடலாம். ஆனா என்னன்னா, ஒரு ஒரு டைமும் ஹீட் ஆகும்போது பயமா இருக்குங்க. நான் இப்பயே பாருங்க பேசிட்டு வந்தது பாதி காணாமயே போயிடுச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டியூட்டியே இல்ல. இன்னைக்கு ஃபுல்லா வந்து ஒரு டியூட்டி எடுத்தேன். ஃபர்ஸ்ட்டு அது கேன்சலு. 2வது டியூட்டி எடுத்தேன். அவங்க 3 மணிக்கு வர சொன்னாங்க. போனேன் 3 மணிக்கு போனேன். அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து 6 மணி நேரம் ஃப்ளைட் டிலே ஆவாம். அதுக்கப்புறம் திரும்பி வந்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், "அப்ப 6 மணி நேரம் வெயிட் பண்றியா?" அப்படின்னாரு. "இல்லண்ணா, வேணாண்ணா." இங்கேருந்து போனதுக்கே ரூ. 100 பெட்ரோல் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் போனேன். 10 கிலோமீட்டர் ரூ. 100 பெட்ரோலே ஆகிப்போச்சு. திரும்பி 10 கிலோமீட்டர் நான் ரிட்டர்ன் வரணும். ஓகேங்களா? 10 கிலோமீட்டர்னா எங்க வீடு பாகாயத்துலேருந்து அவங்க இருக்கிற இடம் அலுமேல்ரங்காபுரம் தாண்டி இருக்கு. இப்போ நான் அலுமேல்ரங்காபுரம் போயிட்டு திரும்பி வரணும்னா ரூ. 100 பெட்ரோல். அவரே ரூ. 100 பெட்ரோல் அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் அங்கே ஜூஸ் வாங்கி அங்கே ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கள் முருகர் கோயிலாண்ட வீடியோ எடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து சரி என்ன பண்ணுறது கேமரா பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டாண்ட வந்தேன். அப்புறம் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் மட்டும் தான் எடுக்கல. நம்ம ஏன்னா இன்ஜின் ஆயில் மாத்திட்டோம். ஆ செயின் லூப் செக் பண்ணிட்டோம். அதான் செயின் ஸ்ப்ராக்கெட் செக் பண்ணிட்டோம். ஆயில் செக் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து ஏர் ஃபில்டரும் லோக்கல் வாங்கி போட்டோம். அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸும் போட்டாச்சு. இப்போ பொல்யூஷன் சர்டிஃபிகேட் மட்டும் தான் எடுக்கல. அதுவும் எடுத்தாச்சு. பக்காவா நம்ம வண்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போதைக்கு வந்து நம்மக்கிட்ட இப்போ நான் வந்து வண்டி ஓட்டிட்டு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு ஒரு வண்டியில ஃபால்ட் வந்துச்சுங்க. என்னான்னு தெரியலங்க. இக்னிஷன் லைட் எரியுது. அது என்ன ரீசன் தெரியல. ஏன்னா பெட்ரோல் ட்ரைல ஓட்டுறனால எரியுதா? இல்ல என்ன ரீசன்ல எரியுதுன்னு தெரியல. ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன பண்றது? ஒரு வண்டிய வச்சுன்னு மெயின்டெயின் பண்றதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுது. நம்போ எப்படி சொல்றது? அதாவது அதிகமா சம்பாதிச்சா கூட பரவால்ல. ஒரு நாளைக்கு ரூ. 800 ரூ. 900 சம்பாதிக்கிறோம். அதிலயே 3 நாள்ல ரூ. 100 சாப்பாட்டுக்கே போயிடுது. வீட்ல இருந்தா எப்பனா ஒரு டைம் சாப்பிடுறேன். ஓகேங்களா? இல்லன்னா அது கூட கிடையாது. 3 நாளையும் ஹோட்டல்ல தான் சாப்பிட்டுனுக்கிறேன். இப்படி இருக்கிற நிலைமைக்கு நம்ம என்ன பண்றது சொல்லுங்க பாப்போம். இதுல வந்து பத்தாததுக்கு வீடியோ போட்டோன்னு, இத பண்ணிக்கின்னு, அத பண்ணிக்கின்னு, கடன கட்டிக்கின்னு, போயின்னு இப்படியே வாழ்க்கை போகுது. ஓகேங்களா? எப்படியோ ஒரு வழியா போகுது.